இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான சுண்டைக்காய் பச்சடி. சுண்டைக்காய்னாலே சூப்பர் தான். ஆனால் ஒரு சில பேருக்கு அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, நிறைய சக்தி இருக்குது. இந்த சுண்டைக்காவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டுக்கோங்க. நான் நல்லா சுத்தமான நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் சுண்டைக்காய்களை எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் மறுபடிக்கும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வரணும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 5 மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் சிகப்பு மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ சுண்டைக்காவையும் இதிலையே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொரகொரப்பாக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ரொம்ப மழன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்புக்கு எக்ஸ்ட்ரா பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவம் இப்படி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தட்டில் சாதம் போட்டாச்சு. சுட சுட சாதம். அந்த பச்சடி, சுண்டைக்காய் பச்சடியை போட்டாச்சு. 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குட்டீஸும் இந்த சுண்டைக்காயை தூக்கி போடுவாங்கன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நல்ல புளிப்பும் உரப்புமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது. அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.